ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மினிமலிசம். அதுக்கு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்லலாம், அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், முக்கியமாக அதை எப்படி நம்ம சக்சீட் பண்ணலாம், இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மினிமலிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். ஆமாங்க, நம்ம லைஃப்பை ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது, முக்கியமாக தேவையில்லாததை நம்ம லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ணுறது. அது மட்டும் கிடையாது, ரொம்பவே இன்டென்ஷ்னலாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பீரோ ஃபுல்லாக துணியாக இருக்கும், பட் போட்டுக்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற ட்ரெஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும், தேவையில்லாத ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சிலது லூஸாக இருக்கும், சிலது டைட்டாக இருக்கும். ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சுருப்போம், வேணும்னு வாங்கி வச்சுருப்போம், பட் அதை யூஸே பண்ண மாட்டோம். ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு மினிமலிசத்தை இதில் எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைப்படுற ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதை நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடலாம். அப்போது உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், மணியும் சேவ் ஆகும். நீங்கள் வாங்குகிற எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் ரொம்பவே யோசிச்சு, ரொம்ப இன்டென்ஷ்னலாக, ரொம்ப இது எனக்கு எசென்ஷியலானு பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ மினிமலிசத்தை இந்த மாதிரியும் சின்ன சின்ன விஷயம் மூலமாக நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி கொண்டு வரங்காட்டி நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகும், டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்போ பார்த்தாலுமே நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், அழகாக இருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹவ் டு ஸ்டார்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஏரியா அந்த மாதிரி இருக்கிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெருசாக ரொம்பவே ஜாஸ்தியாக காம்ப்ளிகேட்டடாக நம்ம யோசிக்க தோன்ற அளவுக்கு நீங்கள் பண்ண தேவையில்லை. சின்னதாக ஒரு கேபினெட் அதே போதும். நெக்ஸ்ட்டு ரூத்லெஸ்ஸாக இருக்கணும். ஆமாம், இதில் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்கை உள்ளே வச்சுட்டு ஐயோ இது போடணுமா வேண்டாமான்னு அப்படி இருக்க வேண்டாம். அது உங்களுக்கு யூஸே பண்ணலையா, ஒரு 6 மந்த் டைம் தந்து பாருங்கள். யூஸ் பண்ணலாம், தைரியமாக எடுத்து நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கம்மியான ஸ்டஃப்ஸ் வச்சுக்கணும். அப்போது நம்மளோட கிச்சன் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்பவே கம்மியான பாத்திரம் இருக்குன்னா நீங்கள் வேணுங்கிறத யூஸ் பண்ணுவீங்க, அழகாக எடுத்து வாஷ் பண்ணி அப்பப்போ வச்சுருவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செட் அ ரொட்டீன் அண்ட் ஃபாலோ இட். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் செட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாலே கண்டிப்பாக உங்களால் ஒரு மினிமலிசத்துலேயும் டீக்ளட்டரிங்லேயும் சக்ஸஸ் ஆக முடியும். சின்ன சின்ன டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீனையே ரொம்பவே ஈஸியாக்கிப்பேன். எந்த மாதிரினா, நான் இப்போ எல்லாத்தையும் காய்கறி எடுக்கிறேன்னா அறுத்ததுக்கப்புறம் அப்போவே அதோட தோல் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இல்லை துணி காய போட்டிருந்தது எடுக்கிறேன்னா அப்போவே நான் துணியெல்லாம் மடித்து வச்சுருவேன். எதுவுமே நான் போஸ்ட்போன் பண்ண மாட்டேன் அப்புறம்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.